வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்முகத் தேர்வு, அதாவது ரேஷன் கடைக்குண்டான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ்க்குண்டான நேர்முகத் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேர்முகத் தேர்வின் ரிசல்ட் எப்போது வெளியாகும், இதற்குண்டான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதுக்கு யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் தற்பொழுது ரேஷன் கடை வேலைகளுக்கான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸுக்கு இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும். ஆனால் இந்த இன்டர்வியூக்கு உண்டான ரிசல்ட் எப்போது வெளியிடப்படும் என்று கேட்டிருந்தாங்க. அதாவது இன்டர்வியூ முடிந்தது பின்னர் இதற்கு உண்டான கன்சாலிடேட் ரிசல்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்வியூ ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் வீக்கில் தான் வெளியாகுங்கிறது உத்தேசமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதே போல் இதுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் பிரகாரம் உங்களுக்கு 50% மதிப்பெண்ணும், இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் பிரகாரம் உங்களுக்கு 50% மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 50:50 50%. அதாவது டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மதிப்பெண்கள், 12th மதிப்பெண்கள், வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிகேட் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, PSTM தமிழ் வழியில் பயின்றதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்கணும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு 50% மதிப்பெண் வழங்கப்படும். அதே போல் இன்டர்வியூவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 8 கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் சொல்லியிருப்பாங்க, 2 கொஸ்டின் தவறாக அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் கேட்கப்படும் கேள்விகளில் அவர் அளித்த பதிலின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த 50%க்கு உண்டான மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதே போல் ஒரு சிலருக்கு 25 கேள்விகள் கேட்டிருக்கலாம். 25 கேள்விகள் 25க்கும் பதில் அளிக்கப்பட்டிருப்பின் அவர் சொன்ன பதிலில் உள்ள தெளிவை பொறுத்து அவர்களுக்கு அந்த 50% மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருப்பார்கள், அந்த ஒரு கேள்விக்கும் அவர் பதில் செல்லவில்லை என்றால் அதுக்கு உண்டான மதிப்பெண் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இன்டர்வியூ கொஸ்டின்கள் கேட்ட பின் அதன் அடிப்படையில் உள்ள மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு அந்த 50% மதிப்பெண் அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்கப்படுவார், வழங்கப்படுவார். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூக்கு முடிந்த பின்னர் இந்த போஸ்டிங்காக பணம் வாங்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இது பணம் வாங்குவார்களா வாங்க மாட்டார்களா என்பது கிடையாது. இந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் வேரியஸ் போஸ்டர்ஸ் இன் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் விச் ஆர் கம்மிங் அண்டர் த கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் சென்னை ரீஜன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதோட மிஷினே வந்து ஃப்ரீ, ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ உண்மைத்தன்மையாக மட்டும்தான் நடக்கும். ஆகவே பணம் வாங்குவதை பற்றி எந்த ஒரு கமெண்ட்டும் இங்கே கிடையாது. ஆகவே நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நிச்சயம். அதே மாதிரி யார் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை. அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்த PSTM சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் முன்னுரிமை கிடைக்கும். அதுக்கு ஸ்பெஷல் மார்க் இருக்குது. அதே போல் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பம், அம்மா அப்பாவை இழந்தவர்கள் கொரோனாவில், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். முன்னாள் இராணுவ வீரர்கள் அவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். ஹேண்டிகேப்டு, ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்கு எல்லாமே வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அதற்கு அடிப்படையில் அவர்களுக்கு மதிப்பெண்களும் வழங்கப்படும். இதுக்குண்டான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் 50%, இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் 50%, இது ரெண்டையுமே கூட்டி அதில் வர்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் கட் ஆஃப் வெளியிடுவாங்க. கட் ஆஃப் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 80லிருந்து 90, 95 வரைக்கும் கட் ஆஃப் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வேலை வழங்கப்படும் என்பது இந்த இன்டர்வியூவின் ஒரு முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. இதுவரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் சரி, இனி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவும் சரி, உங்களுடைய இன்டர்வியூவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லவும். அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.